சிவசக்தி குருவை துணை தேவியமக்கம் குமரி கலைக்களஞ்சியம் ராஜேஸ்வரா. வணக்கம் நேரே. இன்னைக்கு பாருங்கள், ஒரு நிகழ்ச்சி நம்ம சிறுவன் மாணவன் ஒன்று செய்வான். நல்லாயிருக்கும். இதை பார்த்து பயனடைமாறு நேர்களே, என்னோட திருவிழாங்க பார்த்துருக்கீங்க. எல்லாரும் சிறப்பாக இருக்கும். உங்கள் பசங்களையும் பார்த்து அப்படி சொல்ல சொல்லுங்கள். சரி, அதுக்காக ஒரு சிம்பிளாக சின்ன வைத்தியர்களுக்கு பார்த்துக்கலாம். இது எல்லாரும் பயனடைய வேண்டும் என்பதை உங்களுக்கு அன்போடு தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சொன்னால் காலகட்டம் இருக்குன்னா அப்படி தான் இருக்கும். காலகட்டாச்சுன்னா அன்னைக்கு வீடியோட நல்லா பார்க்க முடிய மாட்டாங்க. சூழ்நிலை அறிவிக்கிறேன். அருமையான மருந்து சீரகம், நீர்க்கீரை, அதாவது தண்ணியில் தான் வளர்க்கும். நீர்க்கீரை சொல்லுவார்கள். இந்த நீர்க்கீரையை எடுத்து தோறம் இருக்கிற மாதிரி கூட்டு வைக்கிற மாதிரி கீரை கொடுக்குற அடித்து அது அதனுடைய வலிமை எப்படி இருக்கும் அப்படின்னா 4 இதழ்கள் கீழே 3 பக்கம் செஞ்சு அது முடிஞ்சு அப்படி இதே மாதிரி இந்த மாதிரி 4 இதழ்கள் 4 2 3 அது தண்ணியில் விரிஞ்சு அப்படி இருந்து விடாங்க 4 இதழ்கள். அதோட பார்க்குறோம். இல்லைன்னா இந்த நெட்டில் பார்த்துட்டு தெரியும் நீர்க்கீரை அப்படின்னு இடத்துல வரும். அது வந்தோன்னா நான் எப்போது கிடைக்கும் போது நான் எடுத்து போடுவேன். அதாவது நான் இதிலே இருக்கக்கூடிய ஆள் கிடையாது. 4 விஷயம் ஆள். அதனால் கிடைக்கும்போது கண்டிப்பாக கட்டுறது நான் சொல்லக்கூடியது எடுத்து போடுவேன். சரிங்களா? இந்த நீர்க்கீரை என்று அழைக்கப்படுறது நம்ம சாதா செஞ்சு சாப்பிட்ற மாதிரி அதே மாதிரி சாப்பிட்டு அன்றாட உணவுகளை நீங்கள் டெய்லி கிடைக்கும்னா டெய்லி சாப்பிடுங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வாரத்தில் 3 நாளாவது சாப்பிடுங்க. சக்தியான ஒரு நேரம் மட்டுமே சாப்பிடுங்க. அன்றாட உணவுகளே எப்பேற்பட்ட அடைப்புகள் இருந்தாலும் பிறக்கும். அதுக்கு பிறக்கும். அதாவது ஆசிரியெல்லாம் தினமாக இருக்கும். வீட்டாக இருக்கிறது நல்ல தினம் என்பதை உங்களுக்கு அன்போடு இந்த வீடியோவில் தெரிவிக்கிறேன். எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம ஃபேமிலியில் எல்லாத்தையும் சொல்லுங்கள். இப்படி இருக்குது ஒரு ஆளாக ரசம் போட்டிருக்காரு, ஒரு வைத்தியர் போட்டிருக்காரு, அதை சாப்பிடுவாங்க அப்படின்னு தெரியாதவர்களிடம் நீங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க, பார்க்க முடியாதவங்க, ஃபஸ்ட்டில் பார்க்கக்கூடியவங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். கூட வாங்க. நிறைய விஷயங்கள் நிறையலாம், நிறைய விளையாட்டுகள்லாம், நிறைய போட்டிகள்லாம், நிறைய விஷயங்கள். அதனால் ஆகவே தொடர்ந்து பின்தொடருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.